லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னங்க? என்ன யாரையும் காணோம்? பொம்மி இப்பதான் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு மாடிக்கு போனா. தமன்னாவும் சாவித்திரியும் ஏதோ கோயிலுக்கு போயிருக்காங்க. என்னம்மா ஆரம்பிச்சிடலாமா? சூப்பரா ஆரம்பிச்சிடலாம் அத்தை. அப்போ புடி. ஐயோ அத்தை, பாத்து அத்தை. அத்தை மெதுவா, மெதுவா அத்தை, மெதுவா. பாத்து பாத்து வாங்க அத்தை. அத்தை அத்தை மெதுவா, அத்தை பாத்து பாத்து வாங்க அத்தை. மெதுவா அத்தை, மெதுவா அடி எடுத்து வைங்க. ஏம்மா என்னாச்சு? அத்தை இன்னைக்கு கோவில்ல அடி பிரதட்சணம் பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கு சுத்தமா முடியல, கால் வலிக்குதுன்னு ரொம்ப சிரமப்படுறாங்க. எதுக்குமா சாவித்ரி இப்படி திடீர்னு அடி பிரதட்சணலாம்? எல்லாமே பொம்மிக்காக தான் மாமா. பொம்மியோட விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து அவளுக்கு நல்லபடியா சுகப்பிரசவம் ஆகணும்னு நினைச்சு அடிப்பிரதட்சணம் பண்றதா வேண்டி இருந்தேன் மாமா. அதான் இன்னைக்கு நிறைவேற்றிட்டு வந்தேன். ஏமா உடம்ப வருத்திக்கிட்டு ஏமா இப்படி சிரமப்படுற? அதனால என்ன மாமா, பொம்மி நல்லா இருந்தா நம்ம வீடே நல்லா இருக்கும். எவ்வளவு பெரிய விஷயத்துல இந்த வீட்டோட மானோ மரியாதை எல்லாத்தையும் அவ காப்பாத்தி கொடுத்திருக்கா. அப்புறம் வேண்டுதலை முடிச்சிட்டு கோவில உட்கார்ந்திருக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சத்த. என்னம்மா சொல்லு. பெரியவங்க நீங்க இப்படி இருக்கும்போது நான் ஏதோ அதிக பிரசங்கித்தனமா இத சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது. ஐயோ என்னம்மா நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்னன்னு சொல்லுமா. நான் கோவிலுக்கு போயிருந்தப்போ அங்க 48 நாள் ஹோமம் பண்ணி பூஜை பண்ணிருக்காங்க. அந்த கலசத்துல இருந்த தீர்த்தத்தை கோவிலுக்கு வரவங்க எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அத நானும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் மாமா. பொம்மி கர்ப்பமான விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம தீர்த்தம் கொடுக்கற விசேஷத்தை வைக்கணும். ஆனா இன்னும் நாம அதை வைக்கவே இல்லை. அதனால இந்த தீர்த்தத்தையே கொடுத்துட்டா என்னன்னு தோணுச்சு. அதான் வாங்கிட்டு வந்தேன். இல்லம்மா, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் தான் தீர்த்தம் கொடுக்கணும்னு இருக்கேன். கிருஷ்ணவேணி வேற ஊர்ல இல்ல, அவ வந்துட்டோன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். வேற ஒண்ணு இல்லம்மா. நல்ல விஷயங்களை தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயமா, சந்தோஷமா பண்ணிடலாம். உடனே அதுக்கான ஏற்பாடெல்லாம் பாத்துடலாம். சரிங்க. சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லாம மத்தவங்களுக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்? முதல்ல சித்தார்த் பொம்மியையும் கூப்பிடுவோம். சித்தார்த், பொம்மி. வா பொம்மி. பொம்மி, அத்தை உனக்காக அடிப்பிரதட்சணம் பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்காங்க. இந்தங்க பாட்டி, கொடுங்க. எள்ளதான் என்னைக்கு காயும், எலி புழுக்க ஏன் காயுது? ஏதோ தப்பா இருக்கே. பொம்மி, தீர்த்தம் கொடுக்கற விசேஷத்தை குலதெய்வம் கோயிலுக்கு போய் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தள்ளி போட்டிருந்தேன். ஆனா நல்ல வேளையா சாவித்திரி ரொம்ப நல்ல ஐடியா சொன்னாமா. அதனால 5 சுமங்கலி பெண்களை வர வச்சு நம்ம வீட்லயே சின்னதா ஒரு விசேஷம் வச்சு உனக்கு தீர்த்தம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஐயோ, நம்ம உண்மையை உடைக்கிறத தள்ளி போட விஷயம் விபரீதம் ஆயிட்டே போகுதே. இந்த விசேஷத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் பாட்டி. என்னங்க? ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணலான்னு சொன்னா உடனே அதுக்கு மறுப்பு சொல்றதே உனக்கு வேலையா போச்சு. எதுக்கு யோசனை பண்ற? சரின்னு சொல்லு. சரிங்க தாத்தா.
எதுக்காக இந்த சாவித்ரி அத்தையும் தமன்னாவும் இப்படி பண்றாங்கன்னு ஒன்னும் புரியலையே. ஏற்கனவே நேத்ரா ஸ்வீட் விஷயத்துல இவங்க 2 பேரும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. வேம்பு சாருக்கு தெரிஞ்சா விஷயம் விபரீதமாயிரும்னு மறைச்சிருக்கோம். இதுவும் இவங்க வேலைன்னு சொன்னா வேம்பு சார் இன்னும் டென்ஷன் ஆயிருவாரே. என்ன பண்றது? பூமி, என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல வேம்பு சார், திடீர்னு வீட்ல இப்படி ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்றாங்க. எனக்கு அதுவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. தாத்தா பாட்டி கிட்ட உண்மைய மறைக்க இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்கும்னு நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு வேம்பு சார். எனக்கும் புரியுது பூமி, ஆனா என்ன பண்றதுன்னு தான் ஒன்னும் புரியல. ஆனா எதுவுமே பண்ண முடியாத பொசிஷன்ல தான் நாம இப்ப இருக்கோம். வேற வழி இல்ல. இங்க பாரு, ஃபங்க்ஷனை அட்டெண்ட் பண்ணிடலாம் பூமி. என்ன வேம்பு சார் சொல்றீங்க? வேற என்ன பண்றது? ஃபங்க்ஷன் வைக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்கன்னு சொன்னா நாம வேண்டான்னு சொல்லலாம். ஃபங்க்ஷன் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டு நம்ம கிட்ட சொல்லும் போது நம்ம என்ன பூமி பண்ண முடியும்? வேம்பு சார், ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் தாத்தா பாட்டி கிட்ட சொல்லிதான் ஆகணும். அப்படி உண்மை தெரியும் போது தாத்தா பாட்டி ரொம்ப சங்கடப்படுவாங்க. என்ன வெறுத்துருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வேம்பு சார். என்ன பூமி இப்படி பேசுற? அவங்க நிச்சயமா உன்னை வெறுக்க மாட்டாங்க. அவங்க மேல இருக்கிற அக்கறையில தான் நீ இப்படி பண்ணுனா அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க கண்டிப்பா உன்னை புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு புரியலன்னா அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு பூமி. அதுக்கு இல்ல வேம்பு சார். இங்க பாரு, நீ தப்பு பண்ணாலே நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ இந்த விஷயத்துல தப்பே பண்ணல. அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி நான் விட்டு கொடுப்பேன்? நான் இருக்கேன், நீ எதுவும் கவலைப்படாம இரு. புரியுதா? ம். வேம்பு சார் அசந்து தூங்கிட்டாரு போல இருக்கு. நீ தப்பு பண்ணாலே நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ இந்த விஷயத்துல தப்பே பண்ணல. அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி நான் விட்டு கொடுப்பேன்? பொம்மி, இன்னைக்கு நீ மாட்ட போற. ஹே மலக்கோட்டை எக்ஸ்பிரஸ், நீ மட்டும்தான் எழுதுனா மறையிற பேனாவை வச்சுக்கிட்டு என்கிட்ட வேலையை காட்டுவியா? இப்ப நீ எழுதுனது எழுதுனா மறையிற பேனா இல்ல.
இது அதே மாதிரி இருக்கிற வேற பேனா. நான் தான் பேனாவை மாத்தி வச்சிட்டேன்ல. வேம்பு சார், வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்க பார்க்க எனக்கே பயமா இருக்கு. தாத்தா பாட்டி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுருவாங்களோன்னு நான் யோசிக்க யோசிக்க எனக்கு அந்த பயம் வரத தடுக்கவே முடியல. என்ன நடந்தாலும் சரி, உனக்கு நான் இருப்பேன்னு நீங்க சொன்ன அந்த வார்த்தை என்னை விட்டு மறையவே மறையாது வேம்பு சார். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. நீங்க மனசார என்ன உங்க மனைவியா ஏத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு நான் தகுதியானவ இல்லைன்னு நீங்க நினைச்சா கூட உங்களை விட்டு விலகி கண்காணாத இடத்துக்கு நான் போயிடுவேன் வேம்பு சார். உங்க கண்ணுக்குள்ள வச்சு என்ன தாங்குறீங்க. எனக்கு ஒண்ணுன்னா உங்களால தாங்கிக்கவே முடியல. ஆனாலும் என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. நம்ம 2 பேருக்குள்ள இன்னும் ஒரு இடைவெளி இருந்துட்டே தான் இருக்கு. அது எப்போ சரியாகும், கடவுள் அதை எப்போ சரி பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. இல்ல என் வாழ்க்கை இப்படியே போயிடுமான்னு தெரியல. பரவாயில்ல வேம்பு சார், நீங்க எனக்காக இருக்கேன்னு சொன்ன விஷயத்தை விட அதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம்தான். நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை போதும். அதை நினைச்சே நான் காலம் பூராவும் வாழ்ந்துருவேன். உன் மனசுக்குள்ள இவ்வளவு வலி இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. நான் என்ன பண்ணட்டும்? உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ண நான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என் அம்மாவோட இழப்பும் மீராவோட இழப்பும் என்னை இப்படி மாத்திருச்சு. என்னை மன்னிச்சிரு பொம்மி. சாரி பொம்மி. நீ மறைஞ்சிரும் நினைச்சு எழுதின விஷயத்த நான் பார்த்துட்டேன். அதனாலதான் உன் மனசு எனக்கு தெரிஞ்சத. உன்னோட இந்த எழுத்துக்கள் என் கூடவே இருக்கட்டும் பொம்மி. அண்ணி அண்ணி என்ன வேணும்? வேம்பு சாருக்கு நான் கிரீன் டீ போட போறேன். அண்ணி கிரீன் டீக்கு வெறும் சுடு தண்ணி தானே வைக்கணும். அதை நானே வச்சு கொடுக்குறேன், நீங்க போய் உட்காருங்க. ஐயோ, என்ன வேலை செய்ய வந்தாலும் அங்க உட்காரு இங்க உட்காருன்னு சொல்லியே எனக்கு சமைக்கிறது எப்படின்னு மறந்துடும் போல இருக்கு. ஒரு சுடு தண்ணி கூட நான் வைக்க மாட்டேனா? அதுவும் என் வேம்பு சாருக்கு நானே என் கையால டீ போடணும். அடடடடா, தாங்க முடியல. சரி, சுடுதண்ணி தானே வைக்க போறா, விடு தர்ஷினி, அவளே வைக்கட்டும். வா.
என்னாச்சு? பூமி என்னாச்சுமா? என்னாச்சு பூமி? என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல வேம்பு சார், சுடு தண்ணி கையில பட்டுருச்சு. உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னது? என்னம்மா பொம்மி, பார்த்து பண்றது இல்லையா? நாங்க தான் உன்னை எந்த வேலையும் பண்ண வேணாம்னு சொல்றோம்ல, அப்புறம் எதுக்காக நீ கிச்சனுக்குள்ள போற? தர்ஷினி, அண்ணே. ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வா. சரிங்கண்ணா. இன்னைக்கு உங்களுக்காக நானே சமைக்கலான்னு பார்த்தேன், கடைசியில இப்படி ஆயிப்போச்சு. மூச்சு சத்தம் வரக்கூடாது, பாத்துக்கோ. போய் உட்காரு. நான் போய் உட்கார்ந்தா நீங்களா சமைப்பீங்க? ஆமா, இன்னைக்கு நான் தான் சமைக்க போறேன். நீ சமைக்க போறியா? இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல சித்தார்த்? ஏன் சமைக்கிறதுன்னு அவ்வளவு பெரிய விஷயமா? சமையல்னா எது எதுக்கு எவ்வளவு போடணும் அதானே, எல்லாம் ஒரு காம்பினேஷன் தானே. நாங்க சாஃப்ட்வேர்ல எப்படி ஃபார்முலா வச்சு ஒர்க் பண்றோமோ அதே மாதிரி தானே சமையலும். இருக்கவே இருக்கு சோஷியல் மீடியா, அதை வச்சு நான் அசத்திடுவேன். அண்ணே, நிஜமாவே சமைக்க போறீங்களா? ஏய், இதுல உனக்கு டவுட் வேறயா? இப்ப பாரு. ஓகே, நான் இப்ப சமையல ஸ்டார்ட் பண்ண போறேன். வேணா வேம்பு சார், சொன்னா கேளுங்க. எதுக்கு இந்த விஷ பரீட்சை? எது விஷ பரீட்சை? ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டிக்காக ஆசையா அன்பா சமைக்க போறான், அத போய் விஷ பரீட்சைங்கிற? விடு பொம்மி, சித்தார்த்தா ஆசையா சமைக்கிறேன்னு சொல்றான்ல, இது வரைக்கும் அவன் செஞ்சு பார்த்ததும் இல்ல, சாப்பிட்டதும் இல்ல. செய்யட்டும் செய்யட்டும். எல்லாம் ஓகே. என்ன மெனு? தாத்தா, மார்னிங் டைம்ங்கிறதுனால பொங்கல், வடை, ஊத்தாப்பம், கேசரி, சாம்பார், சட்னி. என்ன மெனு வித்தியாசமா இருக்கே? பொங்கல், வடை, ஊத்தப்பம், கேசரிங்கிற. என்னங்க நீங்க, இது கூட உங்களுக்கு தெரியவே இல்லையே? இது எல்லாமே பொம்மிக்கு பிடிச்ச ஐட்டம். அண்ணே, இது கொஞ்சம் ஓவர் தான். அன்னைக்கு என்ன பிடிக்கும்னே தெரியாத மாதிரி நடிக்கிறது, ஆனா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது. பயங்கரமான ஆள் தானே நீங்க? அப்போ இன்னைக்கு பொம்மிக்காக நாம இந்த விஷ பரீட்சைக்கு தயாராக வேண்டியதுதான். தாத்தா இல்ல பேராண்டி, நீ அசத்து. உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்ன கேளு. இல்ல தாத்தா, நானே தான் சமைக்க போகிறேன். வெயிட் அண்ட் see. பொம்மி, நீ அங்க போய் உட்காரு. பொம்மி, நீ அங்க போய் உட்காரு. இல்ல, நான் இங்கேயே உட்காந்துக்குவா? சரி, உட்காரு. தமன்னா, நான் உன்னை ரொம்ப சாமர்த்தியசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ அப்படி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்ட. என்னத்த, எதுக்காக இப்படி சொல்றீங்க? சித்தார்த்துக்கும் பொம்மிக்கும் நடுவுல எதுவுமே இல்ல, அவங்க கணவன் மனைவிய கூட வாழல அப்படின்னு சொன்னேன். ஆனா இப்ப நடந்ததெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருந்த. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்ட புருஷன் பொண்டாட்டியால மட்டும்தான் இப்படி எல்லாம் அந்யோன்யமா இருக்க முடியும். இத போய் நடிப்புன்னு சொன்னா நானே நம்ப மாட்டேன். அப்புறம் எப்படி இந்த வீட்ல இருக்கிறவங்க நம்ப போறாங்க? ஐயோ அத்தை, நான் சொன்னது எல்லாமே நிஜம். சரி, அப்ப அந்த நடிப்பை வெளியில கொண்டு வரணும் தான் நாமளும் என்னென்னமோ பண்ணி பாக்குறோம். ஆனா அந்த சித்தார்த்
எப்படா இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சமைக்கிறதுக்கு தாவி குதிச்சு ஓடுறான். அத போய் இந்த வீட்ல இருக்கிறவங்க ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பண்ற ஓவர் பில்டப் எல்லாம் பார்த்தா எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இவங்க நடிக்கிறாங்கன்னு இந்த வீட்ல இருக்கிறவங்கள நம்ப வைக்க முடியும்னு சத்தியமா எனக்கு தோணல. அதான் அத்தை எனக்கு கடுப்பா இருக்க. இந்த வீட்ல சித்தார்த் பொம்மினா ஸ்பெஷல். அவங்க என்ன பண்ணாலும் அப்படியே புகழ்ந்து தள்ளுவாங்க. கவலையே படாதீங்க, அது மொத்தத்தையும் நாம பேசி வச்சு காலி பண்ணிடலாம். சரியா சொன்ன மனோ. அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இப்ப இவங்களோட நிலைமையும். இது கூடிய சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துடலாம் அத்த. அதுக்குதான் நீங்க ஒரு ஐடியா சொல்லிருக்கீங்களே. ஆமா, தீர்த்தம் குடுக்கறதுக்கு நான் நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அன்னைக்கு நாம போட்ட பிளான சரியா செயல்படுத்தணும் தமன்னா. அது மட்டும் நடந்துருச்சுன்னா அந்த சித்தார்த்தும் பொம்மியும் வசமா சிக்கி அவமானப்பட்டு நிப்பாங்க. இப்ப கை தட்டி சிரிக்குதே, அந்த கையெல்லாம் அந்த பொம்மி கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளும். அத்தனை பேரும் பொம்மியை அசிங்கப்படுத்தி கேள்வி கேட்பாங்க. செஞ்சிடலாம் அத்த, ரொம்ப சிறப்பா செஞ்சிடலாம்.